திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். வான்வழி வகுப்புகளாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் சத்தியத்தின்படியே நீங்கள் படிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுடைய கீழ்ப்படிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை உங்கள் கண்களுக்கு பிரகாசத்தையும் உங்கள் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். சகோதரர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து கற்று வருகிற காலமும் நேரமும், டைம் அண்ட் சீசன் என்ற தலைப்பில் உலகத்தில் நேரத்தை காட்டுவதற்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தேவன் நமக்கு தந்தார். மனிதர்கள் தங்களுடைய காலத்தை, நேரத்தை தெரிந்து கொள்ள கையிலிருந்து செவற்றில் மாட்டுகிற பெரிய கடிகாரம் வரைக்கும், ஊர் முனையில், தெரு முனையில், கோபுரங்களில் பெரிய கடிகாரங்களையும், இன்னும் அதற்கு மேலே காலத்தை கவனிக்கத்தக்கதான அறிவையும் மனிதன் அடைந்திருக்கிறான். இப்பொழுதெல்லாம் பாருங்கள், மழை வரப்போகிறது, எத்தனை மணிக்கு வரும், எந்த பகுதியில் அது எவ்வளோ பலமாக வரும், எவ்வளோ பெரிய காற்று வீசும், எவ்வளோ பெரிய கோடை இன்றைக்கு இருக்கும், இதையெல்லாம் கணிக்கும் அளவுக்கு மனிதர்களுடைய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் தேவன் இயற்கையாக மனிதனுக்கு வைத்த கால கடிகாரங்கள் அது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் மட்டும்தான். காரணம் என்னன்னா, ஒரு பகல் ஒரு இரவு என்பது பூமி சூரியனை சுற்றி வருகிறதை வைத்து 24 மணி நேரம் ஒரு நாள் என்றும், சந்திரனை பூமி சுற்றி வரும்படியாக அது 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை ஆக ஒரு மாதம் என்றும், ஒரு நட்சத்திரனுடைய சுழற்சி ஓர் ஆண்டு என்றும் கர்த்தர் நமக்கு இதை தந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆகவே தேவன் மனிதனுக்கு கொடுத்த காலம், நேரம் இவைகளை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது. இயற்கையின் வழியாக நாம் மழை காலத்தையும் கோடை காலத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித சமுதாயத்தில் தேவன் மனிதனாக தமது மகனை அனுப்பினாரே, அந்த காலம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் சரித்திரத்தை பிரித்து படிக்க முடியாது. எப்படி போனாலும் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், இப்படி தான் நீங்கள் சரித்திரத்தையும் பூகோளத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியும், எந்த மதத்தில் இருந்தாலும். அப்போ கிறிஸ்து காலத்தினுடைய ஒரு கட்டாய கடிகாரமாக இருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் அதிகமான வியாதியில் இறந்து போனாங்க, போரில் இறந்து போனாங்க. அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், உடம்பில் வெளியிலிருந்து வருகிற தொற்று கிருமிகள், காயத்தினால் வருகிற சீழ்கிருமிகள் மனிதனை கொல்லுகிறது. அதனால் வழி இல்லாமல் ஜுரத்தினாலும் காயத்தினாலும் மக்கள் சீழ்பிடித்து செத்தார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானி ஒரு பூஞ்சை காளானின் வழியாக பெனிசிலின் என்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்தார். அந்த பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்வது இல்லை. யார் ஒருவருக்கு அந்த பெனிசிலின் ஊசி ஏற்றப்படுகிறதோ, விஷமாகி கொண்டிருக்கிற நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்கிறோம்.
பெனிசிலின் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இருந்த உலகத்திற்கு அந்த நன்மை இல்லை. அதே போல் ஒரு 100-130 வருஷத்துக்கு முன்னால் 2 அண்ணன் தம்பிகள் ரைட் சகோதரர்கள் ஒரு ஆகாய விமானத்தை எப்படி அப்படின்று டிசைன் செய்து அதை உருவாக்கினார்கள். இந்த ஆகாய விமானம் உலகத்தையே மாற்றிவிட்டது. 2வது உலகப் போரில் யாரிடத்தில் அதிகமான ஆகாய விமானம் இருந்ததோ அவங்க தான் ஜெயிக்கிறவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு ஆகாய விமானம் ஒரு ரயில் போக்குவரவு மாதிரி, ஒரு பஸ் போக்குவரத்து மாதிரி மோஸ்ட் சேஃபஸ்ட் ட்ராவலாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு, இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு 24 மணி நேரத்தில் நாம் பறந்து சென்று விட முடியும். ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அதுபோல உலக வரலாற்றில் பாவியாகிய ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் ஒரு பாவி என்று உணரும்போது அவனை மன்னிக்கும் மாமருந்தாக, அவனை மன்னிக்கும் ஒருவராக, மன்னிக்கும் தகுதி பெற்ற ஒருவராக யாராவது இருந்தார்களா? சிலுவைக்கு முன்னாலே அப்படி இல்லை. ஆகவே தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சி என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக இந்த பலியை கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சமாதானத்தை மனிதன் செய்து கொண்டான். அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பேனாவில் குறித்த காலம், ஆங்கிலத்தில் டியூ சீசன், குறித்த காலம். நம்ம பொருளை அடமானம் வைக்கும்போது அதில் எழுதி விடுவார்கள், இந்த தேதியில் இதை நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும். அந்த குறித்த காலத்திலே நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளலன்னு சொன்னால் வட்டி முதலானவைகள் கட்டணும். அப்போது நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளலன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது உங்களுக்கு திருப்பி தர மாட்டாது. குறித்த காலம், ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் ஒரு குறித்த காலத்தில். நாம் வாழ்க்கையை திட்டமிடுகிறோம், ஒரு குறித்த காலத்தில் இப்படி வாழணும். ரோமர் 5:7 வாசிக்கிறோம், எல்லா பாவிகளுக்காகவும். ரோமர் 5:10 வாசிக்கிறோம், சகல சத்துருக்களுக்காகவும். அக்கிரமக்காரர், சத்துருக்கள், பாவிகள் எல்லாருக்காகவும் இயேசு குறித்த காலத்திலே சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மார்க்கம் எப்போதும் சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் போய் சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை வாயாலும் அல்லது அச்சடித்த ஒரு தாளாகவும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி வழியாகவும் பிரசங்கிப்படுவதன் நோக்கம் எல்லா மனுஷருக்காக குறித்த காலத்திலே கிறிஸ்து மரித்தார் என்ற அந்த நற்செய்தியை சொல்வதற்காகத்தான். அதன் மூலமாக மனிதர்கள் இதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்ற இந்த ரகசியம், இந்த சத்தியத்தை தான் கிறிஸ்தவ மக்களுக்கு போதிக்கிறது. சகோதரர்களே, கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு காலத்தின் கடிகாரமாக இருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி போதித்தார், அது ஒரு காலத்தை காட்டும் கடிகாரமாக இருக்கிறது. இப்பொழுது சிலுவை எல்லா மனுஷருக்கான பாவ மன்னிப்பின் காலத்தின் கடிகாரமாக இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த கதையினுடைய தலைப்பு பென்ஹர் என்பது. இது ஒரு நிஜ கதை என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மக்களை சுகமாக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அநேக குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்கினார். அப்படி அவர் சுகமாக்கி கொண்டிருந்த வேளையில் ஒரு பெண் சுகமானாள். அந்த பெண் தன்னுடைய சகோதரனிடத்தில், இந்த இயேசு என்பவர் என்னுடைய குஷ்டரோகத்தை மன்னித்து என்னை சுகமாக்கினார் என்று சொல்லியிருந்தாள். அவளுடைய அண்ணன் பெயர் தான் பென்ஹர். இந்த பென்ஹர் ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவன். அவன் ஒரு மாபெரும் போர் வீரன்.
ஏதோ ஒரு வகையில் இயேசு சிலுவிலே அறையப்படுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்ற தகவலை அவன் கேட்டு அதை நிறுத்துவதற்காக தன்னுடைய சகோதரியோடு ஒரு ரதத்திலே ஏறி இயேசுனுடைய சிலுவை மரணம் நிகழும் இடத்தண்டை அந்த சிலுவையிலே அறையப்படும் அந்த வேளையை நோக்கி அவன் ஓடி வருகிறான். அவன் வந்து சேரும் வேளை கிறிஸ்து தலை சாய்த்து தன் ஜீவனை விட்ட வேளை. He came late. அவன் கதறி அழுகிறான். அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்று வருந்துகிறான். இது ஒரு உண்மை சம்பவமா அல்லது ஒரு கதையா என்று ரெண்டுமே எனக்கு தெரியாது. சிலர் இதை உண்மை சம்பவம் என்று சொல்கிறார்கள். எப்படி போனாலும் பென்ஹரால இயேசுனுடைய சிலுவையை தடுக்க முடியாது. தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். God gave him. தேவன் அவரை சிலுவிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். God allowed him. அதனால்தான் இயேசுநாதர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். குறித்த காலத்தில் சகல சத்துருக்களுக்காக, சகல அக்கிரமக்காரருக்காக, சகல பாவிகளுக்காக, எல்லா மனுஷருக்காக அவர் சிலுவிலே அறையப்படும்படி தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்தை அப்படி சுழியிடுங்கள். அப்படி இருந்தும் பேனால அடிக்கோடிடுங்கள். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும், அதாவது தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும், ஏனென்றால் இயேசு சிலுவிலே மரிக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசிகளின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார். அப்படியும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும், கவனியுங்கள், ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலே யாராவது கை வைக்க முடியுமா? ஆனால் அவரை ஒரு அக்கிரமக்காரரை போல மனிதர்கள் பிடித்தார்களே. தேவன் அவரை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆக தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை அவர்கள் பிடித்து சிலுவிலே அறைந்தார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஏதோ ஒரு தற்காலிகமான எதிர்பாராத ஒரு சூழலாக அமைந்து விட்டது என்று நீங்கள் எண்ணக்கூடாது. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசு சிலுவையில் மரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. வேறு சிலர் நினைக்கிறாங்க இயேசுவை தெரியாமல் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஜீசஸ் வாஸ் given by God to be crucified. அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அதற்கான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. உதாரணத்துக்கு சங்கீதம் 22, ஏசாயா 53 அதிகாரம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர் எவ்விதமாக அந்த சிலுவையிலே தொங்குவார், அவருக்கு எப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படும், அவருடைய இரத்தம் எவ்விதமாக வழியும், அவருடைய மரணம் எப்படி நிகழும், அவரை யாரோடு அடக்கம் செய்ய மக்கள் முடிவு செய்வார்கள், எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் நமக்காக மரித்திருக்கிறார். இதான் அந்த செய்தி. சிலர் சொல்கிறாங்க வயசாகி போச்சு, இனி எங்கே வேலை கிடைக்க போகுது, இனி எப்போ திருமணம், எப்போ கல்யாணம் ஆகி எப்போ குழந்தை பிறக்கிறது. சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு 30% மக்கள் தங்களுடைய இருதயத்தில் மிகுந்த வலிகளோடு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வாழும் உரிமை இல்லை, சமுதாயம் அவர்களை தள்ளிவிட்டது, அவருடைய பெற்றோர்கள் ஏமாளிகள் என்று துக்கத்தோடு வாழ்வதை நான் பார்க்கிறேன். சகோதரர்களே, நீங்கள் மட்டுமல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் தமது குமாரனை தமது அன்பாக வெளிப்படுத்தினார். யோவான் 3:16 அக்கிரமக்காரருக்காக இயேசு குறித்த காலத்தில் மரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபம் புதிய ஏற்பாட்டில் 294 பக்கம் 3 கவனியுங்கள். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? மீண்டும் பாருங்கள். பொய்யுரையாத தேவன் 1, ஆதி காலம் முதல் 2, நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி 3, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம் 4, சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி 5. இப்பொழுது பாருங்கள் 4வது வசனம். ஏற்ற காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் முன்னதாக அவர் குறித்த காலத்திலே மரித்தார் என்று படித்தோம். இப்பொழுது ஏற்ற காலத்தில் அந்த நல்ல வார்த்தை, நித்திய ஜீவனை பற்றிய வார்த்தை பொய்யுரையாத தேவனாலே எல்லா மனுஷருக்கும் உண்டாகத்தக்கதாக மனிதர்கள் கையில் அந்த சுவிசேஷ வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். சில சமயங்களில் நம்ம வீட்டில் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நண்பன் வந்து வாசலில் நிற்கும்போது நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷமாயி, அப்பா நல்ல நேரம் நீ வந்த என்று நாம் ஆனந்தப்படுவோம். ஏன்னா அந்த ஒரு நண்பன் உங்களை மாற்றி போடுவான். உங்களுடைய வியாதியை மாற்றுவான், உங்களுடைய கஷ்டத்தை மாற்றுவான், உங்களுடைய கவலையை மாற்றுவான். அது மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வார்த்தையாக ஏற்ற காலத்திலே பொய்யுரையாத தேவனுடைய நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த நாளை விசேஷமாக தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் பேனால் அடிக்கோடிடுங்கள், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நண்பர்களே, கவலை என்பது நம்மை மரணத்தை நோக்கி அழைக்கிறதாக இருக்கிறது. மரண வாசனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய படுக்கை கவலை என்றும் முள்ளிலே புதைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் கவலை என்ற அமிலத்தில் கரைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அவமானம் என்ற கவலையின் கீழே சிதைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரும்போது ஏற்ற காலத்தில் உரிய வேளையில் அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு முட்டையிலிருந்து ஒரு குஞ்சு வெளிப்படுவதற்கு ஒரு 13-14 நாட்கள் ஆகும். தினமும் நீங்கள் அந்த முட்டையை பார்த்தால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் தாய்க்கோழி வந்து அந்த முட்டையின் மீது உட்கார்ந்து சென்று ஒரு 15வது நாளுக்குள்ள அந்த முட்டையின் மேல் ஓடு வெடித்து அல்லது கீறல் பட்டு அது 2ஆக பிளக்கும்போது ஒரு அழகான கோழி குஞ்சு வெளிச்சத்தையும் மனிதர்களையும் உணவையும் தண்ணீரையும் கண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அது சிறிதாக ஓசையிடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒரு முட்டைக்குள்ளிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே வருவதற்கு ஒரு 15 நாட்கள் ஆகும். காலை 4 மணிக்கு ரோஜா செடியை போய் பாருங்கள். அந்த ரோஜா அந்த முள்ளின் பக்கத்தில் ஒரு மொக்காக இருக்கும். அதனுடைய இதழ்கள் சுருங்கி வட்டமாக சுருட்டி கொண்டு இருக்கும். அது காற்றிலே அசைந்து கொண்டே இருக்கும். 5 மணிக்கு போய் பாருங்கள், கொஞ்சம் உப்பி இருக்கும். 5:30 மணிக்கு போய் பாருங்கள், அப்படியே சுற்றி கொண்டிருந்த இதழ்கள் லேசாக சிரிப்பதைப் போல
புன்முறுவலோடு இருக்கும். 6 மணிக்கு வெளிச்சம் உதிக்கும் போது, தென்றல் வீசும்போது அது மலர்ந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு அழகும் கம்பீரமும் கவர்ச்சியும் மகிழ்ச்சியும் உடைய ஒன்றாக இது இருக்கும். சகோதரர்களே, 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக கெட்டியாக சுற்றி கொண்டிருந்த அந்த ரோஜா மலர் அடுத்த 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள அது விரிந்து அதனுடைய மகரந்தத்தை அழகாக நமக்கு காண்பிக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், God takes his own time to bloom a rose. ஒரு ரோஜாவை மலர வைப்பதற்கு கூட ஒரு காலம் தேவை. ஆகவே தான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு குறித்த காலத்திலே அவர் மரித்தார். ஏற்ற காலத்திலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது காத்திருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவருடைய கரத்துக்கு திரும்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நண்பர்களே, சில சமயங்களில் நீங்கள் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு உங்கள் கையில் உள்ள மணிக்கட்டில் இருக்கிற அந்த மணிக்கட்டு வாட்சு, அந்த ரெஸ்ட் வாட்சை திரும்ப 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 பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம், அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கலாம். பெண் பார்க்க வருகிறவர்கள் எப்போ வருவாங்க, என்னோடு பயணம் செய்ய போகிற என்னுடைய தம்பி எப்போ வருவார், அடுத்த வண்டி எப்பொழுது வரப்போகிறது. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம கையில் வைத்திருக்கிற கடிகாரத்தின் மூலம் பார்த்து பார்த்து சலித்து போகிறோம். கடிகாரம் ஓட வேண்டிய நேரத்தில் தான் ஓடும், ஓட வேண்டிய அளவில் தான் அது ஓடும். நீங்கள் முள்ளை திருப்பி வைத்துக் கொள்வதால் காலம் என்பது கடந்து விடாது. இப்போ 9 மணி என்பதை 6 மணியில் இருக்கிற முள்ளை நீங்கள் திருகி வச்சிடலாம். ஆனால் காலம் என்பது நகராது, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன், காலமும் நேரமும் தேவனுடையது. கிறிஸ்து உங்களுக்காக சிலுவிலே மரித்தார், குறித்த காலத்திலே அவர் மரித்தார். சிலுவை மரணம் குறித்த காலத்தை நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மிகவும் பரிசுத்த நிறைந்த எங்கள் தகப்பனே, கிறிஸ்து எங்களுக்காக குறித்த காலத்திலே மரித்தார். அந்த நற்செய்தி ஏற்ற காலத்திலே பொய்யுரையாத தேவன் மூலம் நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த நாங்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படும்படி கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றோ நன்று நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றோ நன்று நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000